ஹாய் ஆல், இன்றைக்கி புரட்டாசி செகண்ட் வீக். இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸோ மார்னிங் இன்றைக்கி இட்லி மாவு இல்லாத ரீசனுக்காக கோதுமை மாவில் இந்த ரவை போட்டு மொறுகலாக ஒரு தோசை ஆன்லைனில் பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு முருகலாக வரல, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, நல்லா அந்த பச்சை மிளகா ஒரு 4-5 மிளகா போட்டு வச்சு அரைச்சேன். எனக்கு யூஸ்வலாக தேங்காய் சட்னியில் அந்த மிளகா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன், தேங்காய் சட்னி. அண்டு மார்னிங் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் பெருமாளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன பிளான் வச்சுருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி தான். இந்த 5 வகையான சாப்பாடு வச்சு பண்ணுவாங்கள்ல, 5 வகையான சாப்பாடு என்னால் பண்ண முடியல. ஸோ 3 வகையான சாப்பாடு, பாயாசம், வீட்டில் ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு இன்றைக்கி பண்ணியாச்சு. இன்றைக்கி துளசி மாலை வாங்கிறதுக்காக கடைக்கு போயாச்சு. கடைக்கு போய் துளசி மாலை வீட்டிலையே இருக்குது. ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அவ்வளோ நேரம் எனக்கு இல்லை. ஸோ துளசி மாலைலாம் வாங்கி சிம்பிளாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மனசுக்கு நிறைவாக பண்ணாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இல்லை. எல்லாருமே நாமம் போட்டு வீடியோ எடுத்தாச்சு. என் சின்ன பையன் மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், எப்போவுமே எங்களோட சேர்ந்துக்கவே மாட்டான். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் புரட்டாசி மந்த்து ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னா அது இந்த இயர் தான். ஏற்கனவே சஷ்டி விரதம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றனால அதோடு சேர்ந்து நம்ம இதையும் சேர்த்து கொண்டாடும் போது ரொம்ப நல்லா இருக்குது, மன நிறைவாக. இந்த நான்வெஜ், நான் ரொம்ப நான்வெஜ் பிரியர், நிறைய அந்த நான்வெஜ் சாப்பிடுவேன். பட் இப்போ நான் ஒரு 25 டேஸ்க்கு மேலே ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. இதை நான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அந்த நான்வெஜ் சாப்பிடாத ஒரு உள்ளுணர்வு எப்படி இருக்குன்னா சாந்தமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்லன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இங்கே சாப்பிடுங்க சாப்பிடாதீங்கன்றதை பற்றி சொல்லலை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். புரட்டாசி மந்த் இதுக்கப்புறம் இயர்லி நம்மளால் பண்ண முடியணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ பெருமாளோட ஆசீர்வாதத்தில் புரட்டாசி மந்த், மார்கழி மந்த்தும் இதே மாதிரி நல்லபடியாக பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நாமம் போடுறது இதெல்லாம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்களேன் நீங்களே, என் பையனையும் பாருங்கள், என் பெரிய பையன், இவன் கையில் எப்போவுமே காரு, ஜேசிபி, டம் ட்ரக், லாரி இதெல்லாம் எப்போவுமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த துளசி மாலைலாம் போட்டோன்னே எப்படி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அந்த லுக்கே வேறு லெவலில் அழகாக இருக்குல்ல, எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது. ஸோ கண்டிப்பாக இவன் வந்து எப்பவுமே போட்டுக்க மாட்டான். இவன் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். எங்கள் குடும்பத்துலேயே இவன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஒரு ஆள், எதுலேயும் இன்வால்வ் ஆகாத ஒரு ஆள். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். So, thank you for watching. Tata, bye bye. Tata, bye bye.